இங்க பாரு பத்லு, இந்த நகர்ல இருக்கிற எல்லாருமே உன் மேல அதிக நம்பிக்கை வச்சிருக்காங்க. இந்த நகரோட கௌரவத்தை நீ தான் காப்பாத்தணும். காப்பாத்தியே தீருவேன். கண்டிப்பா நீ ஜெயிச்சுதான் ஆகணும். என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றேன் சார். அதுக்கப்புறம் மேல ஆண்டவன் ஒருத்தர் இருக்காரு. நீங்க கவலைப்படாதீங்க சார். என் நண்பன் பத்துல கண்டிப்பா ஜெயிப்பா. ஐயம்மா இல்ல. கலெக்டர் காலைல குடிக்கலையா? அதுக்காக இப்ப குடுப்பாட்டேன். சாரி சார், மன்னிச்சிருங்க. எப்படி அவன் ஜெயிப்பா? நான் இருக்கும்போது பத்துல எப்படி ஜெயிப்பா? பத்துல ஓடுற இடத்துலலாம் அவனுக்கு நான் கல்லா மாறிடுவேன், பெரிய மலையா மாறிடுவேன், நதி குட்டையா மாறிடுவேன். அது எதுவா இருந்தாலும் சரி, அந்த பத்துல மட்டும் நான் எப்பவுமே ஜெயிக்க விட மாட்டேன். நண்பர்களே, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த கிராஸ் கண்ட்ரி ரேஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த ரேஸ சூப்பர்வைஸ் பண்ண போறது மோட்டு, கசிட்டாரா, அப்புறம் சிங்கம் சார். இவங்க எல்லாரும் டாக்டர் ஜட்காவோட கார்ல உட்கார்ந்து எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாப்பாங்க. யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அட மோட்டு, என் உயிருக்கு உயிர் நண்பா. பப்ளிக் முன்னாடி இப்படி நின்னு ரேஸ பாக்குற சந்தோஷமே தனி. அட நண்பா, நான் என்ன நினைக்கிறேன்னா, கார் எடுத்துட்டு நீங்க எல்லாரும் போங்க, நான் இங்கே நின்னு ரேஸ பாக்குறேன்ப்பா. சந்தோஷமா இருக்கும். ஆமா பூசிக்க மாட்டியா? காரை யார் ஓடுறது? அட என்னப்பா இப்படி கேட்டுட்ட மோட்டு, நீ காரை தாராளமா ஓட்டலாம். ஏன் நீங்க எல்லாரும் ஓட்டலாம். சொல்ல போனா நீ காரை ஓட்ட வேண்டியது இல்லப்பா. அப்புறம் இங்க பாரு, இதான் என் ரிமோட். நான் இங்க இருந்தே என் காரை கண்ட்ரோல் பண்ணுவேன், அதோட ரேஸையும் பாப்பேன்பா. ஆமா அத கடவுளே, டாக்டர் ஜட்கா, டியூட்டி இஸ் டியூட்டி. உங்களை எங்க கூட வர சொல்லி டியூட்டி போட்டிருக்காங்க. அதனால நீங்க நிச்சயமா எங்க கூட தான் வரணும். வாங்க. கலெக்டர் சொன்ன பேச்சுக்கு மறு பேச்சு பேசுறியா? நாம எல்லாரும் கார்ல உட்கார்ந்துட்டு ஜாலியா சுகமா பறந்துகிட்டே பார்க்கலாம்டா. சீக்கிரமா வாடா. அட ஓகே நண்பா. சரி வாங்க போலாம். ஏய், என்னோட கிரிமினல் மூளைக்குள்ள ஒரு சூப்பரான ஐடியா வந்திருக்குடா. இப்ப என்ன பண்ண போறேன்னு பாருங்கடா. ஒரே கல்லுல 5 மாங்க. கனகவேல் காக்க நோக்க நொடியில் நோக்க. டாக்டர் ஜட்கா, என்ன ஆகுதுன்னு சொல்லுங்க. கசிட்டாராம், எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த கார் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிடுச்சுப்பா. அதோட என் ரிமோட்டை எங்கே கீழே விழுந்துருச்சு. ஆமாப்பா. அத கடவுளே, இப்ப என்ன பண்றது? இனிமே என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு இந்த காருக்கு மட்டும் தான் தெரியும். சிங்கம் ஓரமா ஓடி போடா. வண்டி ஓ மேல விழ போகுறா. கார் விழ போகுது. இவனுக்கு பின்னாடி யாராவது நெருப்ப வச்சுட்டாங்களா என்ன? இவ்வளவு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான். எனக்கு என்ன தோணுதுன்னா, ஓடுற வெறியில இவன் பேட்டரி ஓவர் சார்ஜ் ஆயிடுச்சு. தப்பிச்சிட்டோம். பத்துலவும் முதல்ல வேகமா ஓடி வந்துட்டான். அத பாவி, இது சூப்பர் கார் இல்ல, வேஸ்ட் காரு, ஓட்ட காரு, டப்பா காரு. நல்ல வேலை. தேங்க்யூ. நாம தப்பிச்சிட்டோம், பொழைச்சிட்டோம். சீக்கிரமே ஏதாவது பண்ணிடா. பயிர் காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதடா. மண்ட பையல நீ ஏதாவது சொல்றா. ஐடியா, ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓடுற பத்திலோ. மனுஷனா இல்ல துப்பாக்கில இருந்து வெளியே வந்த புல்லட்டா? நீங்களா? நல்லா இருக்கீங்களாடா?
அடடா நீ தான் இந்த உலகத்திலே பெரிய சாம்பியன் ரேசர். அப்புறம் நீ எதுக்காக இப்படி துள்ளி துள்ளி ஓடிக்கிட்டு இருக்க? ஒரு மான கூட உன்னால ஒரே புடியில பிடிக்க முடியல. அங்க பாரு, உனக்கு போட்டியா ஒருத்த வந்திருக்கான். இந்த உலகத்துல நான் தான் வேகமா ஓடுற மிருகம். என்னைய ஜெயிக்கிறவன் எவடா? ஏய் புள்ளி 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 தூக்கிட்டா மான் குட்டிய. ஐயோ போச்சு, என்னையும் தோக்கடிச்சு என் மானையும் எடுத்துட்டு ஓடிட்டானே. என்னைய மிஞ்சிய ஒருத்தன் இருக்கானே. இனிமே இந்த மாதிரி பசங்க கிட்ட மாட்டாத, உச்சார பொலிட்டிக்க சூதானமா. நல்ல விதமா பொழிச்சுக்கடா குட்டி பையா. கண்டிப்பா தோக்க போற. இப்ப என்ன பண்ண போறான்னு பாக்கல. இவனால இனிமே போற முடியாது. என்னோட வேலை முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலதான் அவங்க எல்லாருக்கும் கிளைமேக்ஸ். அத கடவுளே, இது காரா பம்பரமா? எனக்கு தலை சுத்துது. நாம பூமியை சுத்துறோமா இல்ல பூமி நம்மள சுத்துதா? முடியலடா சாமி. ஏய் நண்பா, என்ன பேட்டரி தீந்து போச்சா என்ன? என்னடா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்க? சீக்கிரமா ஓடுறா, பந்தயத்துல கலந்து ஜெயிக்க வேண்டாமா? ஓடு. ஓடுறேன்டா, அவசரப்படாதடா. அடடா இவன் மறுபடியும் எழுந்திருச்சுட்டாரு. இப்ப பாருடா எப்படி ஓடுறேன்னு. காப்பாத்துறா. அட சோம்பேறி, காப்பாத்த சொன்னா ஓடிட்டு இருக்கானே. மனுஷனா இல்ல பூதமா? டேய் மோட்டு மண்டையா, இனிமே என்னால ஓட முடியாதுடா. காரை வச்சு ஏன்டா என்ன இந்த மாதிரி கண்ட்ரோல் இல்லாம விரட்டுறீங்க? டேய் பத்துல காரை நாங்க கண்ட்ரோல் பண்ணலடா. கார் தாண்டா எங்களை கண்ட்ரோல் பண்ணி எங்கேயோ கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கு. எங்க கண்ட்ரோலை விட்டு அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சுடா. அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இல்லடா, கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஆனா அது இப்ப ஏன் கண்ட்ரோல்ல இருக்கு பாருங்கடா. இப்ப என்ன பண்ண போறேன்னு பாருங்கடா. பூசணிக்கா மண்டையா, காப்பாத்துறா, ஏதாவது பண்ணு. என்னப்பா என்னாச்சு? உன் டயர் பஞ்சர் ஆயிடுச்சா என்ன? உன்னோட வீராவேசலாம் அவ்வளவுதான் போல இருக்கு. உட்புரி நகர் இப்ப தோத்து போயிடுச்சு, தோத்து போயிடுச்சு. பத்துலுவோட டிஸ்சார்ஜ் பேட்டரி எப்படி அடிக்கடி ரீசார்ஜ் ஆகுதுன்னு தெரியலையே. இப்போ இந்த பேட்டரியை நான் ஒரேடியா க்ளோஸ் பண்ண போறேன். நான் இருக்கும்போது எவனும் என்ன மீறி ஜெயிக்க முடியாதுடா. பத்துலு சீக்கிரம் போடா, கார் ஊர் மானத்தை நான் காப்பாத்துறேன். யார் ஊரடா தப்பா பேசுறீங்க? அடடா இவன் ஜெயிச்சிருவான் போல இருக்கே. எப்படி அவன் சுலபமா ஜெயிப்பா? என்னோட கடைசி ஆயுதம் இன்னும் பாக்கி இருக்கு. ரிப்பனை மேல தூக்குங்க, ரிப்பனை மேல தூக்குங்க. இன்னும் ஜெயிச்சிடுச்சு. என் அருமையின் நகர் மக்களே, நமது பிரியமான பத்துலுவுக்கு முதல் பரிசு தர தயாராக இருக்கிறேன். மற்ற ரன்னர்கள்லாம் எங்க இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியல. நம்ம நகரோட பத்துலு ஒரு புது வேர்ல்ட் ரெக்கார்டையே உருவாக்கிட்டான்.
இல்ல இல்ல அட சிங்கம் சார், கசிட்டா ராம், சீக்கிரமா எல்லாரும் கார்ல இருந்து குதிச்சிருங்க. ரிமோட் ஜான் கையில தான் இருந்திருக்கு, அவன் அதை தூக்கி போட்டு உடைச்சிட்டான். சீக்கிரம் குதிங்கப்பா, இல்லனா நம்ம நிலைமை அடுத்து என்ன ஆகும்னு தெரியல. உங்க கிரிமினல் மூளைக்குள்ள வந்த சூப்பர் ஐடியா நேர்ல வந்துகிட்டே இருக்கு. என் விஷயத்துல மட்டும் ஏன் இப்படி எக்கு தப்பா நடக்குதுன்னு தெரியல. எனக்கு நானே ஆப்பு வச்சுக்கிறேன்.